தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் கோட் திரைப்படத்திற்காக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான ராஜேந்திரா உமா திரையரங்கள் மற்றும் ஆர்த்தி கிராண்ட் உள்ளிட்ட திரையரங்கில் விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. இங்கு அதிகப்படியான ரசிகர்கள் தற்போது வந்து கொண்டுள்ளனர். அந்த படம் வந்து திரையுறவுக்கு முன்பாக அதிகப்படியான ரசிகர்கள் தங்கள் கொண்டாட்டத்திற்காக பட்டாசு வெடித்து உள்ளிட்ட பல்வேறு அவர்களுக்கு மகிழ்ச்சியை வந்து வெளிப்பாடாக கொண்டாடி கொண்டுள்ளனர். இந்த நிலையில் விதமாக 20க்கும் மேற்பட்ட பேனர்கள் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனிநபர் ஒருவர் வழக்கானது போன முறை உயர் நீதிமன்றத்தில் வழக்கானது போட்டிருந்தார். இதன் பிளெக்ஸ் பேனர்கள் திரையரங்கில் வெளியே வைக்கக்கூடாது, இதனால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வழிகாட்டி அந்த திரையரங்குகளுக்கு முன்னால் பிளெக்ஸ் பேனர்கள் உள்ளிட்டவை வைக்கக்கூடாது, இதனால் உயிர் விபத்துகள் ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு காரணத்தை வெளியிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையானது வாங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவின் பேரில் தான் இன்று 20க்கும் மேற்பட்ட பேனர்களை மாநகராட்சிக்கு அனுமதி பெறாமல் திரையரங்கு முன் வைக்கிருந்த ஓரங்களில் வைத்திருந்த 20க்கும் மேற்பட்ட பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். இதில் ரசிகர் திரையரங்கு சென்று பின்புதான் பிளெக்ஸ் பேனர்கள் அகற்றப்பட்டது. என்னன்னா, படமானது தற்போது ஆரம்பித்த அவர் கொண்டாட்டத்தின் போது அந்த பிளெக்ஸ் பேனரை யாரும் அகற்றவில்லை. அவர் உள்ளே சென்றவுடன் அங்கே வைக்கப்பட்டிருந்த அனைத்து பிளெக்ஸ் பேனர், அதாவது மெயின் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிளெக்ஸ் பேனர்களும் தற்போது அப்புறப்படுத்தினர். இந்த ரசிகர்கள் தற்போது வெளியே வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் ஒரு பிளெக்ஸ் பேனர் அகற்றப்பட்டது என்பது தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தற்போது உள்ள மூவி உள்ளக்கூடிய படத்தை தற்போது கொண்டாடி கொண்டுள்ளனர். உள்ளே சென்று தற்போது சிறிது நேரத்தில் இந்த ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அதிகாரிகள் வந்து அகற்றியது. இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ரசிகர்கள் வெளியே வந்த பிறகுதான் இதுக்கான அடுத்த அவர்கள் நகர் என்னவாக இருக்கும் தெரியும். ஏன்னா முதியாக ஆர்வத்துடன் தற்போது உள்ளே சென்றுள்ளனர். இதை அகற்றப்பட்டுள்ளது. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் விதிக்கு உட்பட்டு தான் அகற்றப்பட்டுள்ளது. இருந்தாலும் ரசிகர்களுக்கு முன்னிலையில் இந்த பிளெக்ஸ் பேனர் அகற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.